ஆன்லைன்ல வேற பொண்ணு மாப்பிள்ள பாக்குறோமா? ஆன்லைன்ல ப்ரொஃபைல் மட்டும்தான் இருக்கும், பயோடேட்டா மட்டும்தான் இருக்கும். அதுல அவன் குணம் இல்லாம இருக்கும். அவங்க அப்பன், அவங்க அம்மா, அவங்க அண்ணன், தம்பி, அவன் சம்பளம், அவன் கம்பெனி, அவன் வயசு, அவன் டேட் ஆஃப் பர்த், இதை மட்டும் போட்டுட்டு எனக்கு பொண்ணு வேணுமா? அவன் குணத்தை நீங்கள் எங்கே தெரிவீர்கள்? அவனுடைய தீன் பயோடேட்டால இருக்காது, அவனுடைய குணம் பயோடேட்டால இருக்காது. நிறைய பெண்களையும் நிறைய மாப்பிள்ளைகளையும் பயோடாட்டாக்கள் மட்டுமே இணைத்து வைப்பதால் இன்றைக்கு இருக்கிற கோளாறு. அதுலயும் இந்த சைட்ல இருக்கிற டரகர் மாதிரி சில பேர் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருப்பானுவோம், எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுன்னு. எப்படி பொண்ணை கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், தங்கமான மாப்பிள்ளை. இந்த பொண்ணு விஷயத்துல மாப்பிள்ளை விஷயத்துல ரெண்டு இடைஞ்சல் இருக்கு. ஒன்னு இப்படி சொல்லி விட்டுருவான், இல்லைன்னு வைங்களேன் நல்ல பொண்ணையும் வேற மாதிரி சொல்லி விட்டுருவான். அதுக்கு ஊர்ல சில பேர் இருக்கான், திண்ணையா உட்காந்துருப்பான். நாம ஒரு வீட்டுல போய் பொண்ணை பார்த்துட்டு அல்லான்னு குரூப்பா வெளியே வருவோம். இவன் எங்க திண்ணையில உட்காந்துருப்பான். எங்க எல்லாம் அங்கெங்கயோ போயிட்டு வர்றீங்க, நான் பொண்ணு பாக்குறதுக்கு. எந்த பொண்ணு பாக்குறதுக்கு போயிடணும். அவன் ரொம்ப திறமையா பித்தனா பண்ணுவான். அதாவது குழப்பம் பண்றதுலயும் ரொம்ப திறமையா பண்றது. அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், நம்மகிட்ட கேட்பான், அந்த வீட்லயா முடிஞ்சு. அவன் இப்ப ஏதாவது சொன்னாங்கிறீங்களா? ஒன்னும் சொல்லல. பொண்ணு சரியில்லை, அத்தா சரியில்லை, அம்மா சரியில்லை, அது சரியில்லை, ஒண்ணுமே சொல்லல. அந்த வீட்லயா அப்படிமா சில பேர். நாம ஊருக்கு போற வரையும் அவரு ஏன் அப்படி கேட்டார், நாம பார்த்துட்டு வந்தோம், அந்த வீட்லயான்னு ஏன் கேட்டார், இப்படியே நாம குழம்பிட்டு போக வேண்டியது. இன்னும் சில பேர் அதாவது தான் பேசவே மாட்டான், தப்பிச்சுக்குவான். எங்க போயிட்டு வர்றீங்க? நான் அங்க அந்த வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு வரோம். அந்த வீட்டு பொண்ணையா? விசாரிச்சு பண்ணுங்க, முடிஞ்சு. என்னங்க விசாரிச்சு பண்ணுங்க அல்லது பார்த்து பண்ணுங்கன்றுவான். விசாரிச்சு பண்ணுங்கன்னு அந்த ஆளு ஏன் சொன்னாரு? தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. ஒண்ணு கெடுத்து விடுகிறவர்களும் இருக்கிறார்கள், மறுபக்கம் இல்லாததை எல்லாம் நல்லதாய் சொல்லி தலையிலே கட்டி விடுபவர்களும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டிலேயும் பெண்ணை பெற்றிருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மிக நல்ல முறையில விசாரிப்பதும், கணவனை விசாரிப்பதும், மனைவியை விசாரிப்பதும் மிக முக்கியமான கடமை. நேற்றைக்கு நான் கடைசியில சொன்னதை இன்றைக்கு ஒரு முறை நினைவூட்டி நான் முடிப்பதற்கு வருகிறேன். கொஞ்சம் நவீன கால இந்த பெண்களை அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்திலே வளர்த்து கொடுங்கள். காம்ப்ரமைஸ் எண்ணத்தை அவர்களுக்கு தயவு செய்து கொடுங்கள். இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கிறது அது மட்டும்தான். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் தயாராக இல்லை என்று இருக்கிறது இன்றைய நவீன கால பெண்கள். விளங்கவே விளங்காது இது. அதனால தான் இன்னைக்கு எக்கச்சக்கமான இத்தனை தலாக்குகள், இத்தனை குலாக்கள். இவைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அனுசரணை மனோபாவை,